வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே விஷயத்திற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம், புகழ், அதிகாரம். ஆனா இவையெல்லாம் கிடைத்த பிறகும் கூட பலருக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை. அது என்ன தெரியுமா? நிம்மதி. பெரிய வீடு இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், ஆனா மனசு அமைதியாக இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வெறும் சுமைதான். அதனால்தான் அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ 7 முக்கியமான ரகசியங்களை சொல்கிறார். அந்த 7 ரகசியங்களை இப்போது பார்க்கலாம். 1. தேவையில்லாத ஆசைகளை குறைத்துக்கொள். நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுகிறான். ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? பல நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களுக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணம் வெளி உலகமில்லை, நம்முடைய ஆசைகள்தான். அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அவன் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் தேவையில்லாத ஆசைகளை குறைப்பது. நாம் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு உயர்ந்தாலும் ஆசைக்கு ஒரு முடிவிருக்காது. ஒரு வீடு கிடைத்தால் இன்னொரு பெரிய வீடு வேண்டும். ஒரு வேலை கிடைத்தால் இன்னொரு உயர்ந்த பதவி வேண்டும். ஒரு கார் வாங்கினால் அடுத்த வருடம் இன்னொரு கார் வேண்டும். இப்படி இன்னும் இன்னும் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் மனசுக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது. சாணக்கியர் சொல்வார், ஆசை அதிகமான இடத்தில் நிம்மதி வாழ முடியாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஆசை அதிகமாக இருக்கும்போது மனிதன் எப்போதும் ஒப்பிட ஆரம்பிப்பான். அவனிடம் இது இருக்கே, என்னிடம் ஏனில்லை? அந்த ஒரு சிந்தனை மனசை மெதுவாக அமைதியிலிருந்து தள்ளிவிடும். ஆனா ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் விரும்ப ஆரம்பித்தால் அவன் மனசு மெல்ல மெல்ல அமைதியாக ஆரம்பிக்கும். இது ஆசையை முழுவதும் விட்டுவிடு என்று சொல்லவில்லை, ஆனா தேவையில்லாத ஆசைகளை நம் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பம் நிம்மதியாக வாழ ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வேலை, சிறிய சந்தோஷங்கள் இருந்தால் போதும். ஆனா அவன் மற்றவர்களை பார்த்து அவசரமாக பெரிய கனவுகளை சேர்க்க ஆரம்பித்தால் அந்த கனவுகள் அவனை ஓட வைக்கும். ஆனா அந்த ஓட்டத்தில் அவன் மன அமைதியை இழந்து விடுவான். அதனால்தான் சாணக்கியர் ஒரு எளிய ரகசியத்தை சொல்கிறார். நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் உன் ஆசைகளை கட்டுப்படுத்து. ஆசை குறைந்தால் மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைந்தால் மனசு அமைதியாகும். மனசு அமைதியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய வெற்றி என்பது நிறைய பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லை. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? மனசு அமைதியாக, நிம்மதியாக வாழ முடிவதுதான். அதனால் இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான கனவுகளை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத ஆசைகளை மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், வாழ்க்கை திடீரென்று இலகுவாக மாறும். மனசு அமைதியாக மாறும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், நிம்மதி என்பது வெளியில் கிடைக்கும் ஒன்றில்லை, அது நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்தும் போது உள்ளத்தில் உருவாகும் ஒன்று. 2. எல்லாரிடமும் மனதை திறந்து பேசாதே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக செய்யும் ஒரு தவறு என்ன தெரியுமா? அவன் மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். தன் கஷ்டங்கள், தன் பலவீனங்கள், தன் பயங்கள், இவற்றை அவன் யாரிடம் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்கிறான். ஆனா அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொல்கிறார். உன் மனதில் இருக்கும் எல்லா ரகசியங்களையும் எல்லாரிடமும் சொல்லாதே. ஏன் தெரியுமா? ஏனெனில் உலகத்தில் எல்லோரும் உண்மையான நண்பர்கள் இல்லை. சிலர் நம்மிடம் நல்லவர்களாக பேசுவார்கள், நம்மை புரிந்து கொள்வது போல நடிப்பார்கள். ஆனா அவர்கள் உள்ளுக்குள் நம்முடைய பலவீனங்களை தெரிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்வார்கள். ஒரு மனிதன் தன் பலவீனங்களை தவறான மனிதரிடம் பகிர்ந்தால் அதே விஷயம் ஒரு நாள் அவனுக்கு எதிராக ஆயுதமாக மாறும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சில நேரங்களில் நாம் நம்பிய மனிதர்களே நம்மை அதிகமாக காயப்படுத்துவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் நம்முடைய ரகசியங்களை அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு புத்திசாலி மனிதன் அவன் மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் எல்லாரிடமும் சொல்ல மாட்டான். அவன் கவனமாக இருப்பான். யாரிடம் என்ன பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை அவன் நன்றாக புரிந்து கொள்வான். இதன் அர்த்தம் யாரையும் நம்பாதே என்று இல்லை,
ஆனா யாரையும் முழுமையாக அறியாமல் நம்பாதே என்பதுதான். ஒரு மனிதனை நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்ட பிறகே உங்கள் மனதை திறக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் சொன்ன ஒரு சிறிய விஷயமே கூட ஒரு நாள் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க ஒரு முக்கியமான பழக்கம் என்ன தெரியுமா? அதிகமாக பேசாமல் இருப்பது. எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லாமல் இருப்பது. சில விஷயங்களை உள்ளத்தில் வைத்துக் கொள்வது. அது பயமல்ல, அது புத்திசாலித்தனம். ஏனெனில் ஒரு மனிதன் தன் வார்த்தைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையையும் பிரச்சனைகளையும் எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அதனால் இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாரிடமும் பேச வேண்டாம். உங்கள் பலவீனங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். உங்களை உண்மையாக மதிக்கும் சில மனிதர்களிடம் மட்டும் உங்கள் மனதை பகிருங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும், மனசு அமைதியாக இருக்கும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. 3. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதிகமாக செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று என்ன தெரியுமா? தன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து, அவன் இவ்வளவு உயர்ந்திருக்கான், அவளுக்கு இவ்வளவு பணம் இருக்கே, அவர்களுக்கு இந்த வசதி இருக்கே என்று நினைக்க ஆரம்பித்தால் மனசுக்கு அமைதி இருக்காது. அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது தன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துவது. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையின் பாதை வேறுபடும். ஒருவன் இன்று வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பதை நாம் பார்க்க மாட்டோம். நாம் பார்க்கிறோம் அவனுடைய வெற்றியை மட்டும். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நாம் கவனிக்கவே மாட்டோம். நம்மிடம் இருக்கிற அன்பான குடும்பம், நம்மிடம் இருக்கிற சிறிய சந்தோஷங்கள், நம்மால் அடைந்த சிறிய வெற்றிகள், இவைகளையெல்லாம் நாம் மதிக்காமல் விடுகிறோம். ஏன் தெரியுமா? ஏனெனில் நாம் எப்போதும் மற்றவர்களின் வாழ்க்கையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாணக்கியர் சொல்வார், ஒப்பிடுதல் மன அமைதியின் மிகப்பெரிய எதிரி. ஒரு மனிதன் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பித்தவுடன் அவன் மனதில் 2 விஷயங்கள் பிறக்கும். அது பொறாமை மற்றும் அதிருப்தி. இந்த 2 உணர்வுகள் மனசை மெதுவாக அமைதியிலிருந்து தள்ளிவிடும். ஆனா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை, தான் நடந்த பாதையை, தான் அடைந்த முன்னேற்றத்தை மட்டும் பார்த்து வாழ ஆரம்பித்தால் அவன் மனசு மெல்ல மெல்ல அமைதியாக மாறும். நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு போட்டி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பயணம். சிலர் விரைவாக முன்னேறுவார்கள், சிலர் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனா மெதுவாக சென்றாலும் நாம் சரியான பாதையில் இருந்தால் ஒரு நாள் நாமும் நம் இலக்கை அடைவோம். அதனால் மற்றவர்களை பார்த்து உங்களை குறையாக நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் முயற்சியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நேற்று இருந்த மனிதனை விட இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் செய்திருந்தால் அதே உண்மையான வெற்றி. நீங்கள் மற்றவர்களை வெல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நேற்று இருந்த உங்களை வெல்ல வேண்டும். அதனால் நண்பர்களே, இன்று முதல் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்கள் பாதையை நீங்கள் பார்த்து நடக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், மனசு மெல்ல மெல்ல அமைதியாக மாறும். வாழ்க்கை இலகுவாக மாறும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், நிம்மதியாக வாழ்வது மற்றவர்களை வெல்வதில் இல்லை, உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பாதையில் அமைதியாக நடப்பதில்தான் இருக்கிறது. 4. கோபத்தை கட்டுப்படுத்து. ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரே ஒரு நிமிடம் செய்த தவறு கூட பல வருட உறவுகளை உடைத்துவிடும். அந்த தவறு என்ன தெரியுமா? கோபத்தில் எடுத்த முடிவு. அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொல்கிறார். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது
அவன் செய்யும் செயல்களும் அவன் பேசும் வார்த்தைகளும் அவனுடைய உண்மையான அறிவை காட்டாது. அந்த நேரத்தில் அவன் உணர்ச்சியின் அடிமையாகி விடுவான். நீங்கள் கவனித்திருக்கலாம், கோபம் வரும் நேரத்தில் மனிதன் யோசிக்க மாட்டான். அவன் திடீரென்று பேசிவிடுவான், திடீரென்று முடிவெடுத்து விடுவான். ஆனா அந்த ஒரு நிமிடத்தில் சொன்ன வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்திவிடும். பிறகு நாம் அமைதியாகிவிட்ட பிறகுதான் நாம் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு பெரிய தவறு என்று புரியும். ஆனா அப்போது அது தாமதமாகி இருக்கும். ஒரு உடைந்த கண்ணாடியை மீண்டும் ஒட்ட முடியும், ஆனா அதிலிருந்த பிளவு எப்போதும் தெரியும். அதே மாதிரிதான் கோபத்தில் சொன்ன வார்த்தைகளும். அதனால்தான் சாணக்கியர் சொல்வார், ஒரு புத்திசாலி மனிதன் தன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வான். இதன் அர்த்தம் ஒருபோதும் கோபப்படக்கூடாது என்று இல்லை. கோபம் என்பது ஒரு இயல்பான உணர்வு. ஆனா அந்த கோபத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு நிமிடம் அமைதியாக இருப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுவது பல தவறுகளை தடுக்க முடியும். சில நேரங்களில் பதில் சொல்லாமல் இருப்பது கூட மிகப்பெரிய புத்திசாலித்தனம். நண்பர்களே, வாழ்க்கையில் வலிமையான மனிதன் யார் தெரியுமா? கோபத்தில் மற்றவர்களை காயப்படுத்தும் மனிதன் அல்ல. கோபம் வந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தும் மனிதன்தான் உண்மையான வலிமையானவன். ஏனெனில் அவன் தனது மனதையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த திறமை ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தும். அதனால் இன்று முதல் ஒரு சிறிய மாற்றத்தை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். உங்கள் மனதை சற்றே அமைதியாக விடுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் சொல்ல நினைத்த பல வார்த்தைகள் மெல்ல மாறிவிடும். பிரச்சனை அவ்வளவு பெரியதாக இல்லை என்று புரியும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், கோபத்தை வெல்லும் மனிதன் மற்றவர்களை மட்டுமல்ல, தன் வாழ்க்கையையே வெல்ல ஆரம்பித்து விட்டான். 5. தவறான மனிதர்களை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளாதே. வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயர வேண்டுமென்றால் அவனுடைய திறமை மட்டும் போதாது. அவன் அருகில் இருக்கும் மனிதர்களும் சரியாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு தவறான நண்பன் ஒரு பெரிய எதிரியை விட ஆபத்தானவன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு எதிரி இருந்தால் அவன் வெளியில் இருந்துதான் தாக்குவான். அவன் நமக்கு எதிரி என்று நமக்கு தெரியும். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனா ஒரு தவறான நண்பன், அவன் நமக்கு அருகில் இருப்பான். நமக்கு நல்லவன் போல நடிப்பான். நம்முடன் சிரிப்பான், பேசுவான். ஆனா அவன் மெதுவாக நம் வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிப்பான். முதலில் அவன் நம் நேரத்தை வீணாக்குவான். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை அவன் புறக்கணிக்கச் செய்வான். பிறகு அவன் நம் சிந்தனையை மாற்றுவான். இதெல்லாம் தேவையில்லை, பிறகு பண்ணலாம், இது பெரிய விஷயமில்லை, இப்படி சொல்லி நம்மை மெதுவாக நம் இலக்கிலிருந்து தள்ளிவிடுவான். இதை நாம் உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவன் நமக்கு நண்பன் போலதான் தெரியும். ஆனா காலம் போக போக நாம் உணர ஆரம்பிப்போம், நம் நேரம் வீணாகிவிட்டது, நம் கவனம் கலைந்து விட்டது, நம் வாழ்க்கை பாதை மாறிவிட்டது. அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் அவன் அருகில் இருப்பவர்களை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். நண்பர்களே, நம்முடன் இருக்கும் மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை மிகவும் பாதிப்பார்கள். நாம் தினமும் யாருடன் பேசுகிறோம், யாருடன் நேரம் செலவிடுகிறோம், அவர்களின் சிந்தனை மெல்ல மெல்ல நம்மை பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்மை முன்னேற்றும் மனிதர்களுடன் நாம் இருக்க வேண்டும். நம்மை ஊக்குவிக்கும் மனிதர்கள், நம்மை வளர செய்யும் மனிதர்கள், நம்முடைய கனவுகளை மதிக்கும் மனிதர்கள், இவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். ஆனா நம்மை கீழே இழுக்கும் மனிதர்களை வாழ்க்கையில் வைத்துக் கொண்டால் அது நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய தடையாக மாறிவிடும். அதனால் இன்று முதல் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை எல்லாருடனும் செலவிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதையும் யார் இருக்கக்கூடாது என்பதையும் நீங்களே முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்கள்,
சில தவறான மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்க ஆரம்பித்தால் உங்கள் மனசு மிகவும் இலகுவாக மாறும். உங்கள் கவனம் மிகவும் தெளிவாக மாறும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், சரியான மனிதர்களுடன் இருக்கும் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மிகவும் வலிமையாகவும் இருக்கும். 6. கடந்த காலத்தை பிடித்து பிடித்து வாழாதே. பல மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமை இருக்கிறது. அது பணம் அல்ல, அது வேலை அல்ல, அது கடந்த காலம். ஆம், பலர் தங்களுடைய கடந்த காலத்தை விட்டுவிட முடியாமல் தவிக்கிறார்கள். அப்போது நான் அந்த முடிவை எடுத்திருக்கலாமே, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இருக்கலாமே, அந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாமே. இப்படி கடந்த காலத்தை நினைத்து நினைத்து அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு கடந்த காலம் என்பது ஒரு பாடம் மட்டுமே, அது ஒரு சிறை அல்ல. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையின் இன்றைய நாளையும் நாளைய நாளையும் நாமே கெடுத்து விடுகிறோம். ஏனெனில் கடந்த காலத்தை யாராலும் மாற்ற முடியாது. எவ்வளவு நினைத்தாலும் அது திரும்பி வராது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நமக்கு செய்ய முடியும். அது என்ன தெரியுமா? அதில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஒரு புத்திசாலி மனிதன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டான். அவன் அதில் இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்வான். அவன் தன்னிடம் கேட்பான், இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அந்த ஒரு கேள்வி அவனை முன்னேற்றத்தின் பாதைக்கு கொண்டு போகும். நண்பர்களே, வாழ்க்கையில் தவறுகள் இல்லாமல் யாரும் முன்னேறவில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாலும் பல தோல்விகள் இருக்கும். ஒவ்வொரு அறிவுக்கும் பின்னாலும் பல அனுபவங்கள் இருக்கும். அதனால் நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நம் பலவீனமாக பார்க்கக்கூடாது. அதை நம் அனுபவமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் அந்த அனுபவம்தான் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றுகிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், சில மனிதர்கள் பல கஷ்டங்களை சந்தித்த பிறகும் மிகவும் வலிமையாக மாறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கடந்த காலத்தை பிடித்துக்கொண்டு அழவில்லை. அவர்கள் அதில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறினார்கள். அதனால் நண்பர்களே, இன்று முதல் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தை நினைத்து உங்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். அது நடந்தது, அது முடிந்தது. இப்போது முக்கியமானது நீங்கள் இன்று என்ன செய்கிறீர்கள் என்பதுதான். நீங்கள் கடந்த காலத்தை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசு மெல்ல மெல்ல இலகுவாக மாறும். உங்கள் சிந்தனை முன்னேற்றத்தை நோக்கி நகரும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், கடந்த காலத்தை பிடித்துக்கொண்டு வாழ்ந்த மனிதன் துன்பத்தில் சிக்கிக் கொள்வான். ஆனா அதில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறும் மனிதன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுவான். 7. தனியாக இருக்க கற்றுக்கொள். பல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கடுமையாக பயப்படுகிறார்கள். அது என்ன தெரியுமா? தனிமை. தனியாக இருக்க வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் உடனே யாரையாவது தேடுவார்கள். யாராவது பேச வேண்டும், யாராவது அருகில் இருக்க வேண்டும், யாராவது கவனம் செலுத்த வேண்டும். இப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஒரு வெறுமை தோன்றும். ஆனா அரசியலின் அதிபதி, தந்திரத்தின் தந்தை சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் தனியாக இருக்க பயப்படுகிறான் என்றால் அவன் ஒருபோதும் உண்மையான வலிமையான மனிதனாக மாற முடியாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஒரு மனிதன் தனியாக இருக்கும் நேரம்தான் அவன் தன்னை உண்மையாக புரிந்து கொள்ளும் நேரம். அந்த அமைதியான நேரத்தில்தான் அவன் தனது வாழ்க்கையை பற்றி யோசிப்பான். அவன் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை அவன் நினைத்து பார்ப்பான். அவன் எங்கே தவறினான், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொள்வான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளெல்லாம் அந்த தனிமையான நேரங்களில்தான் உருவாகின்றன. நீங்கள் கவனித்திருக்கலாம், பெரிய சாதனைகள் செய்த பல மனிதர்கள் தனியாக இருக்க கற்றுக்கொண்டவர்கள். ஏனெனில் அவர்கள் அந்த நேரத்தை வீணாக்கவில்லை. அவர்கள் அந்த நேரத்தை தங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்தினார்கள். நண்பர்களே, தனிமை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு. உங்கள் கனவுகளை தெளிவாக பார்க்கும் வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்பும் வாய்ப்பு. ஆனா பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். தனியாக இருக்கும் நேரம் வந்தால் அவர்கள் உடனே தொலைபேசியை எடுப்பார்கள்.
சமூக வலைதளங்களில் மூழ்கி விடுவார்கள். அந்த நேரத்தை அவர்கள் வீணாக்கி விடுவார்கள். ஆனா ஒரு புத்திசாலி மனிதன் அந்த நேரத்தை பயன்படுத்துவான். அவன் சிந்திப்பான், அவன் திட்டமிடுவான், அவன் தனது வாழ்க்கையை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று யோசிப்பான். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், தனிமையை எதிரியாக பார்க்காதே, அதை உன் வலிமையாக மாற்றிக்கொள். நண்பர்களே, ஒரு மனிதன் தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் அவன் மற்றவர்களின் கவனத்திற்கு அடிமையாக மாட்டான். அவன் தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்வான். அவன் மனசு மிகவும் வலிமையாக மாறும். அதனால் இன்று முதல் தனியாக இருக்கும் நேரத்தை பயப்பட வேண்டாம். அந்த நேரத்தை உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை தெளிவாக அமைக்குங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த அமைதியான நேரங்கள் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், தனிமையை பயப்படுகிற மனிதன் வாழ்க்கையிலிருந்து ஓடுகிறான். ஆனா தனிமையை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விட்டான். சாணக்கியர் சொன்ன இந்த விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவு. நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் பெரிய பணம் வேண்டியதில்லை, பெரிய அதிகாரமும் வேண்டியதில்லை. சில நேரங்களில் சரியான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகள் போதும். நாம் ஆசைகளை கட்டுப்படுத்தினால், நாம் யாரிடம் பேச வேண்டும் என்று கவனமாக இருந்தால், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் இருந்தால், கோபத்தை கட்டுப்படுத்தினால், தவறான மனிதர்களை வாழ்க்கையில் வைக்காமல் இருந்தால், கடந்த காலத்தை விட கற்றுக்கொண்டால், தனிமையை பயப்படாமல் இருந்தால், நம் வாழ்க்கை மெல்ல மெல்ல அமைதியாக மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல, மன அமைதியுடன் வாழ முடிவதுதான் உண்மையான வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சாணக்கியர் தந்திரங்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் கதைகள் மேலும் பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த சாணக்கியர் ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்க நிம்மதியாக.